ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம 2020ல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் அண்ட் ஃபீல் குட் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த படத்துல வர விஷுவல்ஸ், பேக்ரவுண்ட், சாகச பயணங்கள் எல்லாமே வேற லெவல்ல செம்மையா இருக்கும். ஒரு நாயோட லைஃபை ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. இது ஒரு நாயோட வாழ்க்கை பயணத்தை சொல்ற படமா இருந்தாலும் இந்த படம் ஒரு தனி மனிதனோட போராட்டமான வாழ்க்கையை எடுத்து சொல்ற மாதிரி எமோஷனலா அதே சமயம் என்கரேஜிங்கா இருக்கும். இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பணக்கார வீட்ல ஒரு குறும்புக்கார நாய் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த நாயோட பேரு பக். திடீர்னு ஒரு நாள் பக்க கடத்தி ஒரு பனி பிரதேசத்துக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த புது இடத்துல பக் நிறைய கஷ்டங்களையும் பல சவால்களையும் ஃபேஸ் பண்ணுது. எந்த கஷ்டமும் இல்லாம ராஜா மாதிரி வசதியா வாழ்ந்துட்டு இருந்த பக்கோட லைஃப் அப்படியே டோட்டலா மாறுது. பல இடங்களுக்கு பக் டிராவல் பண்றான். ஒரு கட்டத்துல பக் அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பிரிஞ்சு தனியா வாழ வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அந்த நிலைமையிலையும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தன்னால முடிஞ்ச எல்லா திறமைகளையும் காட்டி ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கே தலைவனா மாறுது. ஒரு சிறந்த தலைவனா மாற பக் என்னென்ன கஷ்டங்களை படுறான், மனிதர்களுக்கும் ஒரு நாய்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டதுன்னு ரொம்பவே சுவாரஸ்யமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி அழகா இன்ஸ்பைரிங்கா எடுத்து சொன்ன படம் தான் த கால் ஆஃப் த வைல்ட். இந்த படத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்றாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டிக் பனி பிரதேசத்துல நிறைய கோல்டு இருக்குன்னு சில மனிதர்கள் கண்டுபிடிச்சாங்க. இந்த விஷயம் சுத்தி இருந்த எல்லா தேசங்கள்லயும் காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான மக்கள் கோல்டு தேடி நார்த்ல ஆர்டிக் ரீஜனுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அந்த பனியில சவாரி பண்ண மனிதர்களுக்கு நல்ல வாட்டசாட்டமான பெரிய ஸ்ட்ராங்கான டாக்ஸ் தேவைப்பட்டுச்சு. இதோட இந்த பிளாஷ்பேக் முடியுது. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பேரு தான் பக். 4 நாய்களை ஒன்னா சேர்த்த மாதிரி பார்க்கவே ரொம்ப பெருசா, அதே சமயம் துருத்துருன்னு ஸ்பீடா இருப்பான். பக் ஒரு சாதாரண நாய் இல்ல, அந்த ஊர்ல இருக்க ஒரு பணக்கார ஜட்ஜோட நாய். பக்க பொறுத்த வரைக்கும் வீட்டுல மட்டும் இல்ல, அதோட ஏரியாலயும் ராஜ மரியாதை தான். ஜட்ஜ் வீட்டுல இருக்க ஒரு சர்வன்ட் தான் பக்க கூட்டிட்டு வெளியே வந்திருக்காங்க. சோ இப்ப அந்த லேடி சில பொருட்களை வாங்கிட்டு ரிட்டர்ன் ஜட்ஜ் வீட்டுக்கு போறாங்க. நம்ம பக்கு அங்க இருந்த ஒரு நியூஸ் பேப்பர் பாய் கிட்ட அவங்க வீட்டு நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு போறான். அப்ப அந்த ரோட்ல ஒரு அங்கிள் சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு. அவர் பின்னாடியே துரத்திட்டு போகுது. அவரும் கடைசியில ஒரு காம்பவுண்ட் செவர்ல போய் மோதிடுறாரு. அப்போ அங்க தெருவுல ஒரு ஆள் நம்ம பக்கோட இந்த சேட்டையெல்லாம் பாத்துட்டு இருக்காரு. அவன் கையில ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அதுல டாக்ஸ பிடிச்சு கொடுத்தா பணம் தரோன்னு போட்டிருக்கு. எப்படியாவது பக்க கடத்திடணும்னு அந்த ஆள் பாத்துட்டு இருக்கான். இப்ப பக் அவன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு செம்ம ஜாலியா அந்த மொத்த பில்டிங்க சுத்தி வீட்டுக்குள்ள மாடி மேலன்னு எல்லா இடத்துலயும் வேகமா ஓடி போறான். அவன் ஓடுறதுல அந்த வீட்டுல இருக்க மொத்த பொருளும் பயங்கரமா ஆடுது. கண்ணா பின்னான்னு கண்மூடித்தனமா அவன் பாட்டுக்கு சந்தோஷமா ஓடி விளையாடிட்டு இருக்கான். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ரூம்குள்ள போயிட்டு அங்க இருந்த 2 பொண்ணுங்களோட பெட் மேல எகிரி குதிக்கிறான். பக்கு குதிச்ச ஸ்பீட்ல அந்த 2 பொண்ணுங்களும் சீலிங் ஹைட்டுக்கு மேல போயிட்டு கீழே விழுறாங்க. விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, எவ்வளவு நேரம் தூங்குவீங்கன்னு பக் அங்க இருந்த பொண்ணுங்களை மட்டும் இல்ல, கீழே தூங்கிட்டு இருந்த ஜட்ஜையும் அவர் வைஃபையும் சேர்த்து எழுப்பி விடுறான். பக் வீட்டுக்குள்ள வந்தா அந்த வீடே பயங்கரமா அதிருது. சோ இப்ப கிச்சன்ல இருந்த எல்லாருக்குமே பக் வந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சிடுது. சோ அன்னைக்கு செஞ்சுட்டு இருக்க எல்லா சாப்பாட்டையும் எடுத்து பக் கண்ணில் படாம ஒளிச்சு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ஜட்ஜோட பர்த்டே. சோ விருந்து தடபுடலா ரெடி ஆயிட்டு இருக்கு. பக் ஓடி வந்து கிச்சன்ல எட்டி பாக்குறான். அங்க இருந்த எல்லாருமே உஷாராயிட்டாங்க. சோ இப்ப பக் மூஞ்ச பாவமா வச்சு நடிச்சு பாக்குறான். பட் அங்க இருந்த வேலைக்காரங்க அவனை எட்டி உதச்சு கதவை சாத்திடுறாங்க. இப்ப அந்த ஜட்ஜ் பக்க தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வாசல்ல விட்டுட்டு, பக் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது நீ சமத்தா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து அங்க தூரத்துல ஒரு முயலை பாக்குறான். சோ இப்ப வேகமா அந்த முயலை துரத்திட்டே ஓடுறான். பட் அந்த முயல் ஒரு பொந்துக்குள்ள ஓடிடுது. நம்ம பக்கு வந்த ஸ்பீட்ல அதுவும் வேகமா போய் பொந்துக்குள்ள தலைய விட்டுருது. ஜட்ஜோட பர்த்டே ரொம்ப கிராண்டா அவர் வீட்டுல ரெடி ஆகிட்டு இருக்கு. வெளியே ஒரு டைனிங் டேபிள போட்டு வகை வகையா நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. அதை பார்க்கும் போதே நம்ம பக் வாயில எச்சு ஊறுது. ஜட்ஜோட ஃபேமிலியில எல்லாரும் இப்ப போட்டோ எடுக்கிறதுக்காக ஒன்னா சேர்ந்து வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தலைவன் வாயில ஒரு லெக் பீஸ புடிச்சிட்டே வந்து போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு நிக்கிறான். இவன் வாயில எப்படி லெக் பீஸ் வந்துச்சுன்னு இப்ப அந்த ஜட்ஜ் டைனிங் டேபிள்ல போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த மொத்த இடத்தையும் நாசமாக்கி எல்லா சாப்பாட்டையும் கீழே தள்ளி அந்த இடத்த ஃபுல்லா கேவலமா ஆக்கி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு அந்த ஜட்ஜ் ரொம்ப நொந்து போயிடுறாரு. ஏன்னா ரொம்ப ஆசையா இந்த சாப்பாட்டை எல்லாம் ரசிச்சு சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இந்த நிலைமையில அந்த டைனிங் டேபிள பார்த்ததோ ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. சோ இப்ப இதுக்கு பனிஷ்மெண்டா அன்னைக்கு நைட் ஜட்ஜ் பக்க வெளியவே விட்டுட்டு உள்ள போறாரு. நம்ம பக்கு என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு காலை தூக்கி பாக்குறான். பட் அந்த ஜட்ஜ் முடியாது பக், இன்னைக்கு நீ வெளியவே இருன்னு கதவை சாத்திட்டு உள்ள போயிடுறாரு. அப்ப வெளியே மேகம் மூடிட்டு பயங்கரமா இடி இடிக்குது. பக் செம்மையா பயந்துடுறான். அங்க இருந்த மெழுகுவர்த்தியே அணைஞ்சு போயிடுது. அந்த இடம் ஃபுல்லா இருட்டா இருக்கு.
அப்ப தூரத்துல யாரோ விளக்க பிடிச்சிட்டு பக் இங்க வான்னு கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம பக்குக்கு ஒண்ணுமே புரியல. பட் இருந்தாலும் அது யாரா இருக்கும்னு கிட்ட போய் பாக்குறான். காலையில ஒரு ஆளு நியூஸ் பேப்பர் வச்சுட்டு பக்கை எப்படி கிட்னாப் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பான். சோ இப்ப அவன் தான் வந்திருக்கான். ஒரு வண்டிக்குள்ள பிஸ்கெட்டை போட்டு வச்சுட்டு இதை சாப்பிடுன்னு பக்க கூப்பிட்டு பாக்குறான். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு பக்குக்கு எதுவுமே புரியல. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம பக் அந்த வண்டிக்குள்ள போயிட்டு பிஸ்கெட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறான். பக்கு உள்ள போனதும் இப்ப அந்த ஆளு வண்டியை க்ளோஸ் பண்ணிடுறான். பக்குக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இப்படி நடக்கும்னு பக் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனிமேல் தான் பக்கு வாழ்க்கைன்னா எவ்வளவு பெரிய போராட்டம்னு தெரிஞ்சுக்க போறான். பக்கோட காலர் இப்ப அந்த வீட்டு வாசல்லயே கீழே விழுந்துடுது. இதுதான் பக்கு கடைசியா ஜட்ஜ் வீட்டை பாக்குறது. பக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த அந்த ஜட்ஜ் வீட்டை பார்த்துட்டே கொலைச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த வண்டி கொஞ்சம் கொஞ்சமா கிளம்ப ஆரம்பிக்குது. சோ இப்ப அந்த திருடன் பக்க வேற ஒரு ஆள் கிட்ட கொடுக்கறான். அந்த ஆளு அந்த திருடனுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கொடுத்துட்டு பக்க ஒரு குட்ஸ் ட்ரெயின்ல ஏத்தி விட்டுட்டு ஒரு பாக்ஸ்ல அடைச்சு வச்சிடுறாங்க. பக்கு இது எதையுமே எதிர்பார்க்கல. அங்க என்ன நடக்குதுன்னு பக்குக்கு எதுவுமே புரியல. பட் வீட்டை விட்டு பிரிஞ்சு தனியா போயிட்டு இருக்கோன்னு மட்டும் பக்கு புரிஞ்சுக்கிறான். வேற வழி இல்லாம இப்ப அந்த பாக்ஸ் உள்ளேயே சோகமா படுத்துட்டு இருக்கான். பக்கால சாப்பிட முடியல, தூங்க முடியல. அந்த பாக்ஸ்குள்ள இருந்து வெளியே சுதந்திரமா போனா போதும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். சோ இப்ப ஒரு ஆளு அந்த பாக்ஸ ஓபன் பண்றான். பக்கி இப்ப அந்த பாக்ஸ்ல இருந்து வெளியே வந்து எதிரில நின்ன ஆளை பார்த்து பயங்கரமா கொலைக்கிறான். பட் அந்த ஆளு அவன் கையில ஒரு பெரிய கட்டைய வச்சிருக்கான். இருந்தாலும் பரவாயில்லன்னு பக்கி இப்ப அந்த ஆளை அட்டாக் பண்ணலான்னு அவன் மேல தாவறான். பட் அந்த ஆளு அந்த கட்டையை வச்சு வேகமா ஒரு அடி அடிக்கிறான். நம்ம பக்கு ஒரு மூலையில போய் சுருண்டு விழுந்துடுறான். மறுபடியும் ஏஞ்சி அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அந்த ஆள் அவன் கையில அந்த கட்டையை வச்சிருக்கனால இப்ப பக்கு வேற வழி இல்லாம சைலண்டா போய் உட்காந்துடுறான். பக்க ஒரு மர கதவுல கட்டி போட்டுடுறாங்க. பக் மாதிரியே அங்க நிறைய நாய்களை கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. ஃப்ரீயா ஜாலியா சுத்திட்டு இருந்த நம்ம பக்கால இப்படி புது இடத்துல அடைஞ்சிட்டு உள்ள இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. சோ இப்ப அவன் கழுத்துல கட்டியிருந்த கயிறை பிடிச்சிட்டு அங்க இருந்த டோரை திறந்து பாக்குறான். வெளியே இருந்த ஆளு டோர் எப்படி தானா ஓபன் ஆகுதுன்னு பாத்துட்டு இருக்கான். இப்ப அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள இருந்து தப்பிச்சு பக் இப்ப ஸ்பீடா வெளியே வந்து பாக்குறான். அங்க இருந்து தப்பிச்சு போக இப்ப வழி இல்ல. ஏன்னா இப்ப பக் ஒரு கப்பல்ல இருக்கான். அதுதான் ஆர்டிக் பனி பிரதேசம். கோல்டு தேடி போற மனிதர்கள் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு தான் வருவாங்க. சோ இப்ப பக்கு அவன் வீட்டை விட்டு பல கிலோமீட்டர் தாண்டி தூரமா வந்திருக்கான். அந்த இடம் பக்குக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அந்த இடம் ஃபுல்லா பனியா இருக்கு. சோ இப்ப அந்த பனியில ஃபர்ஸ்ட் காலை வச்சதும் கொஞ்சம் பயமா இருக்கு. பட் ஒன்னும் ஆகாதனால இப்ப அந்த பனியில பொறுமையா காலை வச்சு நடந்து பாக்குறான். அப்ப ஸ்னோஃபால் ஆரம்பிக்குது. அந்த ஸ்னோஃபால் பக்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பல நாளா கப்பல்ல அடைஞ்சு இருந்துட்டு இப்ப அந்த ஸ்னோஃபால் அந்த புது பிளேஸ பார்த்ததும் பக் அவனை மறந்து ஜாலியா குதிக்க ஆரம்பிக்கிறான். அவன் கழுத்துல இருந்த கயிறு இப்ப அவன் குதிச்சதுல நல்லா லூஸ் ஆகிடுது. சோ வேகமா அங்க இருந்து ஓடி போய் இப்ப அந்த புது இடத்த சுத்தி முத்தி பாத்துட்டே நடந்து போயிட்டே இருக்கான். அங்க ஒரு வயசான தாத்தா ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. அங்க வர முக்காவாசி மனுஷங்க எப்பவுமே கோல்டு தேடி தான் வருவாங்க. பட் இந்த தாத்தா மட்டும் கோல்டுக்காக வரல. ஒரு தனிமையான பீஸ்ஃபுல் வாழ்க்கையை தேடி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த தாத்தா அவர் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு இருக்க வீடு, அந்த வீட்டுல இருக்க பொருள் எல்லாமே அவங்களையே வச்சுக்க சொல்லி லெட்டர் எழுதி அங்க இருந்து ஒரு ஆள் கிட்ட கொடுத்து இப்ப கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்ப தெரியாம நம்ம பக் மேல மோதிடுறாரு. அப்ப அவர் பையில இருந்த ஃப்ளூட் கீழே விழுந்துடுது. அது தெரியாம அந்த தாத்தா இப்ப பொறுமையா நடந்து போயிட்டு ஒரு போட்ல உள்ள ஏற பாக்குறாரு. அப்ப ஒரு ஃப்ளூட் சத்தம் கேக்குது. யாரா ஃப்ளூட் வாசிக்கிறான்னு அந்த தாத்தா திரும்பி பாக்குறாரு. பார்த்தா நம்ம பக் வாயில அந்த ஃப்ளூட்டை வச்சுட்டு அதை கியூட்டா வாசிச்சுட்டு நிக்கிறான். அப்ப பக்க கூட்டிட்டு வந்த மாஸ்டர் பக் கழுத்துல மறுபடி கயிறை மாட்டிட்டு வா பக் போலான்னு சொல்றாரு. அந்த தாத்தாவும் அது என்னோட ஃப்ளூட்னு அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் பக்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சோ இப்ப நம்ம பக்க கொண்டு வந்து ஒரு இடத்துல விட்டுடுறாங்க. அங்க நிறைய நாய்ங்க இருக்கு. நம்ம பக்கும் அந்த கூட்டத்துக்கு நடுவுல தனியா சோகமா நின்னுட்டு இருக்கான். எத்தனை நாய்ங்க சுத்தி இருந்தாலும் இப்ப அந்த கூட்டத்துல நம்ம பக் தான் தனியா தெரியறான். ஏன்னா பக்கு பார்க்க சைஸ்ல ரொம்ப பெருசா இருப்பான். சோ எல்லார விட வித்தியாசமா தெரியறான். அங்க ஒரு பையன் வரான். அவன் பேர் பெரால்ட். அவன் லெட்டர்ஸ் டெலிவரி பண்ற ஒரு போஸ்ட்மேன். அந்த பனி பிரதேசத்துல லெட்டர்ஸ் ஒரு இடத்துல இருந்து மத்த எல்லாருக்கும் டெலிவரி பண்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கான். சோ இப்படி அவன் பனியில டிராவல் பண்ண டாக்ஸ் தேவை. சோ இப்ப அவன் நம்ம பக்க பாக்குறான். பக்க பார்த்ததும் அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. உடனே பக்க காசு கொடுத்து வாங்கிட்டு மலை மேல ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கா. இந்த லெட்டர்ஸ் டெலிவரி பண்றதுல இந்த பையனோட அசிஸ்டன்ட் தான் இந்த பொண்ணு. அவளை கூப்பிட்டு இப்ப அந்த பையன் சர்ப்ரைஸா நம்ம பக்க காட்டுறான். பட் அந்த பொண்ணு நமக்கு 2 டாக்ஸ் வேணும்னு சொல்றா. அதுக்கு அந்த பையனும் இவனே 2 டாக்ஸ்க்கு சமமா இருக்கான், இவன் தான் இந்த வேலைக்கு செட் ஆகுவான்னு சொல்லிட்டு இப்ப அங்க இவங்க ஸ்லெட்ஜை இழுக்க போற மத்த டாக்ஸை எல்லாம் பக்குக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அங்க ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் நாய் இருக்கு. அதை பார்த்து இவன் தான் ஸ்பிட்ஸ், இவன் உன்னோட பாஸ்ன்னு சொல்லிட்டு மத்த டாக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா அதோட பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். நம்ம பக்கோட கழுத்துல ஒரு பெல்ட்டை மாட்டி விட்டுட்டு வெல்கம் டு அவர் டீம் பக்னு சொல்லி அவனை இந்த குரூப்ல கூட்டிட்டு வந்து விட்டுறான். அந்த பையன் அங்க இருந்த எல்லா டாக்ஸ் கிட்டையும் நம்ம இன்னைக்கு 500 மைல்ஸ் டிராவல் பண்ணி லெட்டர்ஸை டெலிவரி பண்ணணும், பக் ஸ்பிட்ஸ் உங்களுக்கு முன்னாடி போவான், நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனா போதும்னு சொல்றான். அதுக்கு கூட இருந்த பொண்ணு நீ சொல்றதெல்லாம் இதுங்களுக்கு புரியாதுன்னு சொல்றா.
பட் அந்த பையன் இந்த நாய்களை எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி ரொம்ப பாசமா பாத்துக்கிறான். நம்ம பக்குக்கு எதுவுமே புரியல. அவனோட பெல்ட்டை எப்படி கழட்டுறதுன்னு அந்த பெல்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா கழட்டி பாக்குறான். அப்ப அந்த தலைவன் டாக் ஸ்பிட்ஸ் நம்ம பக்க வெறிக்க முறைச்சு பாத்துட்டு இருக்கு. பட் நம்ம பக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு யாரையும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அந்த பெல்ட்டை நோண்டிட்டு கீழே விழுந்து புரண்டுட்டு இருக்கான். இப்ப அவங்க ஸ்லெட்ஜ் புறப்பட ஆரம்பிக்குது. அங்க அந்த பையன் நம்ம டெலிவரி பண்றது வெறும் லெட்டர்ஸ் இல்ல, இது அவங்களோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நாய்களும் மூவ் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப நம்ம பக் மட்டும் என்ன பண்றாங்கன்னு புரியாம அப்படியே சறுக்கிட்டே போகுது. அங்க இருந்த எல்லா டாக்ஸும் கரெக்டா ஸ்பீடா ஓடிட்டு இருக்கு. நம்ம பக்கு முட்டி மோதி இப்ப எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா ஓட ஆரம்பிக்குது. அப்ப கரெக்டா பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு முயல் நின்னுட்டு இருக்கு. ஸோ இப்போ ஸ்டார்டிங்ல ஜட்ஜ் வீட்டில் எப்படி முயலை துரத்திட்டே ஓடி போகுமோ அந்த ஞாபகத்துல இப்ப சடனா இங்க இந்த முயலை பார்த்ததும் அது பக்கமா நம்ம பக் திரும்பி பாக்குறான். பக்கு திரும்பினதும் அந்த மொத்த நாய்ங்க குரூப்பும் திரும்பி இப்ப எல்லாமே ஸ்லிப் ஆகி அந்த வண்டியும் தூரமா போய் விழுந்துடுது. புது வேலைன்றனால நம்ம பக்குக்கு இது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அவனால இப்ப அவங்க டிராவல்ல ஒரு தடங்கல் ஆகிடுச்சு. ஸோ இப்ப அங்கிருந்து அந்த பையனும் டென்ஷன் ஆகாம கோவப்படாம இப்ப நம்ம பக்கு கிட்ட வந்து, பக், நம்ம எல்லாரையுமே ஒன்னா கட்டி வச்சிருக்கோம். சோ நீ ஒரே மாதிரி போகணும். நீ மட்டும் தனியா போனா உன் கூட சேர்ந்து நாங்களும் விழுந்துடுவோம். சோ நீ இனிமேல் ஒழுங்கா கூட்டத்தோட ஒத்துப்பட்டு நடக்கணும்னு சொல்றான். நம்ம பக்கும் லெஃப்ட் ரைட்னு எப்படியோ தட்டு தடுமாறி கடைசியா இப்போ ஒரு கட்டத்துல கீழே படுத்துடுறான். அதுக்கு மேல பக்கால நகரவே முடியல. இவ்ளோ தூரம் அவன் லைஃப்ல டிராவல் பண்ணதே இல்ல. நம்ம பக்குக்கு இது எல்லாம் புதுசா இருக்கு. ரொம்ப களைச்சு போயிட்டான். அதுக்குள்ள அன்னைக்கு நைட் ஆகிடுது. வெளியே பயங்கரமா பனி பெஞ்சு குளிர் அடிக்குது. பக்கால அந்த குளிரை தாங்கவே முடியல. சோ இப்ப அங்க அந்த பையனும் அந்த பொண்ணும் ஒரு டென்ட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம பக்கு இப்ப அவங்க டென்ட்டுக்குள்ள போயிட்டு அங்க அந்த பொண்ணை தள்ளி வெளியே விட்டுட்டு அந்த பையன் பக்கத்துல போய் படுத்துக்கிறான். பட் உடனே அந்த பொண்ணு நம்ம பக்க வெளியே துரத்திட்டு டாக்ஸ் வெளியே தான் படுக்கணும்னு பக்க வெளியே துரத்திடுறா. நம்ம பக்குக்கு உடம்பு சரியில்லை. கோல்டு சுத்தமா ஒத்துக்கல. தும்மிட்டே அந்த பனியில நடந்து போறான். அந்த மனுஷங்களோட வாய்ஸ இப்பதான் நம்ம பக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு பாறை மேல ஒரு மிகப்பெரிய கருப்பு உல்ஃப பாக்குறான். அது ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான். பட் திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த உல்ஃப காணும். ஆக்சுவலி அந்த உல்ஃப் நம்ம பக்கு கண்ணுக்கு அடிக்கடி தெரியும். அது நம்ம பக்கோட வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி. அதாவது பக்கு ஒரு வீட்டு நாயா இருந்து இப்ப அடுத்து பல தடங்கல்களை தாண்டி ஒரு காட்டுக்குள்ள ஒரு காட்டு நாயா மாறுது. நம்ம பக்கோட இந்த புது பாதையை காட்டுறதுக்கு இந்த கருப்பு உல்ஃப் அடிக்கடி நம்ம பக் கண்ணுக்கு தெரியும். இப்ப பொழுது விடிது. மறுநாள் எல்லா நாய்களும் லெட்டர்ஸை டெலிவரி பண்றதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கு. பட் நம்ம பக்கு அப்பதான் தூங்கி எழும்புறான். இப்ப அந்த ஸ்லெட்சை இழுத்துட்டு எல்லா நாய்களும் மூவ் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம பக்கும் ஏதோ குத்து மதிப்பா கூட்டத்துல கஷ்டப்பட்டு எப்படியோ ஒன்னா போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் இருந்தாலுமே நம்ம பக்கால ஐஸ் கட்டி மேல ஓட முடியல. இந்த புது வழி நம்ம பக்குக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் லெட்டர்ஸை டெலிவரி பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு சாப்பாட்டு நேரத்துல எல்லா நாய்களுக்கும் அந்த பையன் ஒவ்வொரு மீனா போடுறான். அப்ப அங்கிருந்த ஒரு நாயோட மீனை அந்த தலைவன் டாக் ஸ்பிட்ஸ் புடுங்கி சாப்பிடுது. அதை பார்த்ததும் நம்ம பக்கு அவனோட மீனை கொண்டு போயிட்டு அந்த இன்னொரு நாய்க்கு அந்த மீனை கொடுக்கறான். இத பார்த்துட்டு அந்த நாய்க்கு நம்ம பக்க ரொம்ப பிடிச்சு போயிடுது. சுத்தி இருந்த மத்த டாக்ஸும் யார் இவன் வித்தியாசமா இருக்கான்ற மாதிரி பாக்குதுங்க. ஆக்சுவலி சாப்பாட்டுக்காக நம்ம பக் என்ன வேணாலும் பண்ணுவான். எதையுமே கண்டுக்காம யாருக்கும் பயப்படாம சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட்னு எப்பவுமே நம்ம பக் இருப்பான். பட் இப்போ அவனோட மீனை கொண்டு போயிட்டு இன்னொரு நாய்க்கு கொடுக்கறான். இந்த ஒரு சீன்லயே நம்ம பக்குக்கு எவ்வளவு வலி இருக்கும்னு அழகா புரியும். ஏன்னா சாப்பாட்டுக்கு அலைஞ்சனாலதான் ஜட்ஜ் வீட்டை விட்டு வாசல்ல விட்டாரு. அதே சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு தான் ஒரு பாக்ஸ்குள்ள போயிட்டு இந்த இடத்துக்கு நம்ம பக் வந்திருப்பான். அவன் இது வரைக்கும் பண்ண அந்த தப்ப உணர்ந்து இப்ப மத்தவங்களுக்கு அவனோட சாப்பாட்டை கொடுக்கறான். சோ இப்போ ஒரு தலைவனுக்கான அடிப்படை தகுதி நம்ம பக்குக்கு வந்துடுச்சுன்னு இதுல இருந்தே அழகா புரியும். மறுநாள் விடியுது. அப்ப அந்த ஹெட் ஸ்பிட்ஸ் அப்பதான் தூங்கி எழும்புறான். பார்த்தா நம்ம பக்கு அவனுக்கு முன்னாடியே சீக்கிரமா எழும்பி நின்னுட்டு இருக்கான். பக்கு இப்ப எந்த தப்பும் பண்ணாம ஒழுங்கா எல்லாரோடையும் சேர்ந்து ஒன்னா அந்த ஸ்லிட்ஜை இழுக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப சீக்கிரமாவே பக் அவனோட வேலையை கத்துக்கிட்டான். பக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கடந்து போற பாதைகள் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. மலை மேல இருந்து கயிறை கட்டி பக்கை இறக்கி விடுறாங்க. ஒரு இடத்துல ஐஸ் கட்டி உருகி குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குது. அந்த தண்ணிய அந்த தலைவன் டாக் ஸ்பிட்ஸ் மட்டும் தான் குடிக்குது. மத்த டாக்ஸ் தண்ணி குடிக்க வந்தா கூட அதுங்களை எல்லாம் விரட்டிட்டு இந்த ஸ்பிட்ஸ் மட்டும் சுயநலமா அந்த எல்லா தண்ணியும் குடிச்சிட்டு இருக்கு. அங்க நடக்கிறதையெல்லாம் நம்ம பக் பார்த்துட்டே இருக்கான். பக்குக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. சோ இப்ப பக்க ஸ்பிட்ஸ கொஞ்சம் கூட கண்டுக்காம அவன் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு அங்க இருந்து ஐஸ் கட்டியை உடைச்சு விடுறான். சோ இப்ப அந்த தண்ணிய சுத்தி இருந்த மத்த நாய்ங்க எல்லாம் குடிக்க ஆரம்பிக்குது. இது ஸ்பிட்ஸுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஸ்பிட்ஸுக்கு பக்க பார்த்தா கோவமா வருது. பக்கு ரொம்ப சீக்கிரமாவே அந்த வேலையை பெர்ஃபெக்ட்டா செய்ய ஆரம்பிச்சிட்டான். அந்த பனி பூமியில ஒரு சிறந்த ஸ்லெட்ஜ் டாகா மாறிட்டான். நைட்டு பகல்னு இந்த பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு.
ஒரு சந்தோஷத்தோடையும் முழு விருப்பத்தோடையும் நம்ம பக்கு இப்ப இந்த வேலையை ரொம்ப இன்ட்ரெஸ்டோட செய்ய ஆரம்பிச்சிட்டான். அந்த ஸ்லெட்ஜ் டாக் கூட்டத்துல ஒருத்தனா இப்போ ஒரு திறமை வாய்ந்த ஸ்லெட்ஜ் டாகா மாறிட்டான். பக்கோட இந்த சூப்பரான டேலண்ட் அந்த ஓனர் பையனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. பக்கோட திறமைய பார்த்து ரொம்பவே பாராட்டுறான். ஒரு நாள் இவங்க டிராவல் பண்ணும்போது ஒரு நதியில ஐஸ் கட்டி மூடி இருக்கு. இப்ப அந்த நதியை கடந்தாகணும். சோ இப்ப அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஒரு குச்சை வச்சு தட்டி தட்டி ஐஸ் கட்டி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாத்துட்டே வரா. அவ பின்னாடியே ஸ்லெட்ஜ ஓட்டிட்டு அந்த பையன் வந்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு இடத்துல அந்த ஐஸ் கட்டி ரொம்ப தின்னா இருந்தனால அந்த பொண்ணு இப்ப ஐஸ் கட்டி உடைஞ்சு அடியில தண்ணிக்குள்ள போயிடுறா. அவ தண்ணியில விழுந்ததும் பக்கு அந்த பையனை விட வேகமா ஓடி வந்து தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். அடியில இருந்த தண்ணி அந்த பொண்ணை ஸ்பீடா அடிச்சுட்டு போகுது. சோ இப்ப பக்கு அவளை டைட்டா புடிச்சு இழுத்துட்டே வரான். தப்பிக்க வழியே தெரியல. ஃபுல்லா ஐஸ் கட்டி மூடி இருக்கு. அப்ப எப்பவும் நம்ம பக்கோட கண்ணுக்கு தெரியற அந்த பிளாக் உல்ஃப் ஒரு இடத்துல அந்த ஐஸ் கட்டி மேல நிக்கிற மாதிரி தெரியுது. சோ இப்ப பக்கு வேகமா ஓடி போய் அந்த இடத்துல ஸ்பீடா மோதுறான். அவன் மோதினதுல அந்த ஐஸ் கட்டி உடைஞ்சிடுது. அந்த பொண்ணையும் காப்பாத்தி வெளியே தூக்கி விட்டுறான். பட் தண்ணியோட ஸ்பீட்ல நம்ம பக் மட்டும் உள்ள தண்ணியில அடிச்சுட்டு போயிடுறான். அந்த பையனும் பக் நீ எங்க இருக்கன்னு அவனை ஃபுல்லா தேடி பாக்குறான். தேடி இப்ப எங்கேயுமே தண்ணிக்குள்ள பக் இருக்கிற மாதிரியே தெரியல. அங்க இருந்த ஐஸ் கட்டிய கையில கிடைச்ச பொருளை வச்சு உடைச்சு பாக்குறான். பட் அவன் கையில இருந்த பொருள் உடைஞ்சு போயிடுது. சோ இப்ப பக் உன்னை காப்பாத்த முடியலையேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த பையன் அழுதுட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல யாரோ ஒரு கொம்பை எடுத்துட்டு வந்து அந்த பையன் கிட்ட கொடுக்குறான். அவனும் அதை வாங்கிட்டு யார் அதை கொடுத்தான்னு திரும்பி பாக்குறான். பார்த்தா நம்ம பக்கு தான் தண்ணி சொட்ட சொட்ட அந்த கொம்பை எடுத்துட்டு வந்து அந்த பையனுக்கு கொடுத்துருக்கான். பக் நீ உயிரோட தான் இருக்கியான்னு அந்த பையனும் பக்க டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். இப்ப இந்த மனுஷங்களுக்கும் பக்குக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகமாயிடுது. இவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்பிட்ஸுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பக்கை எல்லாருமே பாராட்டுறத பார்த்து ஸ்பிட்ஸ் ரொம்பவே பொறாமப்படுது. அன்னைக்கு நைட்டு கேம்ப் ஃபயர் முன்னாடி உட்காந்து அந்த பொண்ணு அந்த பையன் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பக்கும் அவங்க பக்கத்துல தான் படுத்துட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு நம்ம பக் கிட்ட பெராட்டி இத்தனை வருஷத்துல இது வரைக்கும் யாரையும் நம்பினதே இல்ல, உன்னதான் முழுசா நம்புறான், இப்ப நானும் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கறி துண்டை சாப்பிட போட்டுட்டு அங்க இருந்து தூங்க போயிடுறா. இதையெல்லாம் ஸ்பிட்ஸ் முறைச்சு பாத்துட்டு இருக்கு. அப்ப நம்ம பக்கு ஒரு முயலை பாக்குறான். அதை பார்த்துட்டு அது பின்னாலேயே வேகமா ஓடி போறான். அந்த முயலை ஸ்பீடா துரத்திட்டே போறான். இது அங்க இருந்த மத்த நாய்ங்க எல்லாம் பார்த்துட்டு பக் பின்னாடியே ஓடுதுங்க. பக் ஒரு வீட்டு நாயா இருந்தப்போ அவனால ஒரு வாட்டி கூட முயலை பிடிக்க முடிஞ்சிருக்காது. பட் இப்ப ஃபர்ஸ்ட் டைமா வேகமா ஓடி போய் அந்த முயலை பிடிச்சிடுறான். ஏன்னா பக் இப்போ ஒரு காட்டு நாயா ரொம்ப திறமையா மாறிட்டான். அந்த முயலை பிடிச்சிட்டான். பட் அதை கொல்ல அவனுக்கு மனசு வரல. சோ இப்ப அந்த முயலை கீழே விட்டுட்டு அதை இங்க இருந்து போயிடுன்னு தட்டி விடுறான். ஒரு நாய் இப்படி பண்றத பார்த்து அந்த முயலுக்கே ஆச்சரியமா இருக்கு. பட் அந்த முயல் உடனே அங்க இருந்து போயிடுது. அப்ப திடீர்னு சைட்ல இருந்து ஸ்பிட்ஸ் ஓடி வந்து அந்த முயலோட கழுத்தை புடிச்சு கடிச்சு அதை கொண்டு போட்டுருது. ஸ்பிட்ஸ் அந்த முயலை கீழே போட்டுட்டு நம்ம பக்க பார்த்து முறைச்சிட்டே முன்னாடி வருது. வந்துட்டு ஒரு கூட்டத்துல ஒரு தலைவன் தான் இருக்க முடியும்னு சொல்லுது. அது சொல்றதை கேட்டதும் பக் பின்னாடி நின்னுட்டு இருந்த எல்லா நாய்களும் செமையா பயப்படுதுங்க. மத்த நாய்ங்க எல்லாம் பின்னாடி ஒரு ஓரமா போய் நின்னுடுதுங்க. பக்கு மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கு. ஸ்பிட்ஸ் பக் முன்னாடி வந்து வெறித்தனமா குறைக்குது. ஸ்பிட்ஸோட சத்தத்தை கேட்டு பக்குக்கு லைட்டா பயம் வருது. இப்ப இவங்க 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிக்குது. பக்குக்கு இந்த சண்டை புதுசா இருக்கனால ஒரு நாய் கூட திருப்பி சண்டை போட முடியல. ஸ்பிட்ஸுக்கு காட்டு நாயா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால ஸ்பிட்ஸ் பக்கு மேல பாஞ்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுது. பக்கும் நல்லா அடி வாங்கிட்டு இருக்கு. ஸ்பிட்ஸ் வேற லெவல்ல சூப்பரா சண்டை போடுது. பாஞ்சு அடிக்குது. பக்கால அடி வாங்க முடியல. ஒரு கட்டத்துல நம்ம பக்கு ஒரு மூலையில சுருண்டு விழுந்துடுது. ஸ்பிட்ஸும் மத்த நாய்களை பார்த்துட்டு நான் தான் உங்க தலைவன், இவன் இல்லன்னு சொல்ற மாதிரி கெத்தா நடந்து வந்துட்டு இருக்கு. அங்க இருந்த நாய்ங்க எல்லாம் ஸ்பிட்ஸை எதிர்க்க தைரியம் இல்லாம அடங்கி சைலண்டா போயிடுதுங்க. பட் அந்த கூட்டத்துல இருந்த ஒரு நாய் மட்டும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பக்க பார்த்து கொலைக்க ஆரம்பிக்குது. அந்த நாய்க்கு செம்ம பயம் இருக்கு. அப்படியும் பக்க எப்படியாவது கண்முழிக்க வைக்கணும்னு பயந்துட்டே கொலைச்சிட்டு இருக்கு. ஸ்பிட்ஸும் என்னையே நீ எதிர்க்கிறியான்னு அந்த நாய்கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கு. நம்ம பக்குக்கு இந்த நாயோட சத்தம் கேட்டனால இப்ப கண் முழிச்சு பாக்குறான். பார்த்தா நம்ம பக் கண்ணுக்கு எப்பவும் தெரியுற அந்த பிளாக் உல்ஃப் இப்ப மறுபடியும் தெரியுது. அதை பார்த்துட்டு நம்ம பக் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஏஞ்சி நின்னுடுறான். பக்கு ஏஞ்சி நின்னதை பார்த்ததும் ஒதுங்கி போன மத்த நாய்களும் இந்த தனியா கொலைச்சிட்டு இருந்த நாய் கூட்டத்துல சேர்ந்துட்டு இப்ப மொத்த நாய்களும் பயங்கரமா ஸ்பிட்ஸை பார்த்து கொலைக்குது. அதை பார்த்ததும் ஸ்பிட்ஸுக்கு செம்மையா கோவம் வருது. இப்ப ஸ்பிட்ஸ் வேகமா ஓடி போய் பக்க அட்டாக் பண்ண பாக்குது. ஆனா பக்கு ஸ்பிட்ஸோட கழுத்தை கடிச்சு மேல தூக்கி கீழே போடுது. இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட பக்கே எதிர்பார்க்கல. இப்ப கீழே விழுந்த ஸ்பிட்ஸ் தோத்து போன அவமானத்துல அங்கிருந்து கிளம்பி தனியா போயிடுது. பக்கோட இந்த தைரியமான செயல் அங்க இருந்த மத்த எல்லா நாய்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. மறுநாள் காலையில விடியுது. அந்த ஓனர் பையன் ஸ்பிட்ஸ்னு கத்தி பாக்குறான். ஸ்பிட்ஸை எங்கேயுமே காணும். மத்த எல்லா நாய்களும் இப்ப அதுங்களோட பிளேஸ்ல வந்து நின்னுடுதுங்க. நம்ம தலைவன் பக்கு மட்டும் இப்ப ஸ்பிட்ஸோட இடத்துல அந்த கூட்டத்தை லீட் பண்றதுக்காக முன்னாடி போய் நின்னுடுறான்.
அந்த ஓனர் பையனும், பக் உன் பிளேஸ்ல போய் நில்லு, உன்னை விட சோலாக்ஸ்க்கு தான் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீ நல்லா ஸ்பீடா தான் ஓடுற, பட் சோலாக்ஸ்க்கு தான் ஸ்பிட்ஸுக்கு அடுத்து லீட் பண்ற திறமை இருக்குன்னு சொல்லி பாக்குறான். பட் நம்ம பக்கு அதெல்லாம் முடியாது, நான் தான் லீட் பண்ணுவேன்ற மாதிரி அங்கேயே உட்காந்துடுறான். அந்த பொண்ணு அவன் இங்க இருந்து போவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுறா. இப்ப இந்த பொண்ணு பையன் 2 பேரும் நம்ம பக்க தரன்னு இழுத்துட்டு போயிட்டு பின்னாடி விடுறாங்க. விட்டுட்டு சோலாக்ஸ கூட்டிட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டிட்டு சோலாக்ஸ் கழுத்துல அந்த பெல்ட்டை போட பாக்குறாங்க. பட் சோலாக்ஸ் அதோட கழுத்தை காட்டவே மாட்டேங்குது, அங்கிருந்து நகந்து போகுது. இதையெல்லாம் நம்ம பக்கு பின்னாடி படுத்துட்டே உட்காந்து பாத்துட்டு இருக்கான். சோலாக்ஸ் இப்ப கடைசியில அந்த பெல்ட்டை மாட்டாம கீழே கவுந்து படுத்துடுது. சோ இப்ப இந்த ஓனரும் வேற வழி இல்லாம சரி பக் நீயே வான்னு கூப்பிடுறான். இப்ப நம்ம பக்கு மத்த எல்லா நாய்களையும் தாண்டி கெத்தா நடந்து வரான். பக்கு லீடரா இருக்கிறது மத்த எல்லா நாய்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ இப்ப எல்லா நாய்களும் அதுங்க வாழை ஆட்டிட்டே இருக்கு. இத பார்த்து அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இப்ப பக்கு முன்னாடி நிறுத்திட்டு அந்த பையனும் பொண்ணும் ஸ்லெட்ஜ்ல போய் உட்காந்துட்டு இன்னைக்கு எப்படி போக போறோமோ, எப்படியும் 2 நாள் ஆகிடும்னு புலம்பிட்டு இருக்காங்க. பட் நம்ம பக்கு இப்ப அவன் திறமைய காட்டுறதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்கான். பின்னாடி இருந்த நாய்ங்க எல்லாம் இப்ப பக்கு கூட ஒன்னா சேர்ந்து எல்லாம் ஒரே சீரா இப்ப அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்குதுங்க. போலான்னு சொன்னதும் இப்ப பக்கு பயங்கர ஸ்பீடா செம்ம சூப்பரா வேகமா அந்த ஸ்லெட்ஜை எடுத்துட்டு போகுது. அந்த பொண்ணு பையன் 2 பேருக்குமே பக்கோட இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிடுது. பக்கோட திறமைய பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவங்களுக்கு. மான் கூட்டத்தை எல்லாம் தாண்டி அந்த மான்களை விட வேகமா பயங்கரமா ஸ்பீடா போயிட்டு இருக்கான் நம்ம பக்கு. நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது நம்மள சோதிக்கிறதுக்குன்னே திடீர்னு எதிர்பாராத பிரச்சனைகள் வரும். அதே மாதிரிதான் இத்தனை நாளா வராம அப்போன்னு பார்த்து ஒரு மோசமான பனிச்சரிவு வருது. அதை பார்த்துட்டு அந்த ஓனர் பையனும் ஃபாஸ்டா போ பக், இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டே இப்ப லெஃப்ட் போன்னு கத்திட்டே இருக்கான். பட் நம்ம பக்கோட கண்ணுக்கு ரைட்ல அந்த பிளாக் உல்ஃப் ஒரு பாறை மேல நிக்கிற மாதிரி தெரியுது. லெஃப்ட்னு அந்த பையன் கத்திட்டே இருக்கான். ஆனா நம்ம பக்கு இப்ப ரைட் திரும்பி வேகமா போயிட்டு இருக்கான். அப்போ ரைட்ல ஒரு பெரிய மலைக்கு நடுவுல ஒரு குகை வழி இருக்கு. ஆனா அந்த குகைக்குள்ள ஷார்ப்பான பனிக்கட்டிகள் ஊசி மாதிரி மேல இருந்து கீழே விழுற மாதிரி நிறைய ஐஸ் கட்டிகள் இருக்கு. பக் அவனோட வெறித்தனமான திறமைய காட்டி இப்ப பயங்கர ஸ்பீட்ல அங்க இருந்து முன்னேறி போயிட்டு இருக்கான். பக் அந்த குகைக்குள்ள போக போக அவங்க ஸ்லெட்ஜ் பின்னாடியே இப்ப அந்த ஷார்ப்பான ஐஸ் கட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டே வருது. எப்படியும் நம்ம பக்கு அந்த பனிச்சரிவை தாண்டி சூப்பரா அந்த ஸ்லெட்ஜை வெளியே கொண்டு வந்துடுறான். பெரால்ட்டும் அந்த பொண்ணும் எப்பவுமே ரொம்ப லேட்டா தான் லெட்டர்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. பட் அன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா யாரும் எதிர்பார்க்காத ஸ்பீட்ல அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருக்குமே அவங்க சீக்கிரமா வந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோ இப்ப அந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அவங்களோட லெட்டர்ஸ வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அந்த ஓனர், அந்த லேடி, நம்ம பக்கு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் நம்ம பக் கிட்ட, பாத்தியா பக், நம்ம வெறும் லெட்டர்ஸ கொண்டு வரல, அவங்களோட நம்பிக்கை அவங்களோட உயிரை கொண்டு வரும், அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்க அன்பை அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம்னு சொல்லிட்டு சரி போய் தூங்கு பக்னு சொல்லிட்டு அவனும் தூங்க போயிடுறான். நம்ம பக்கு அங்க இருக்க எல்லா மனுஷங்களையும் பார்த்துட்டே வரான். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் நம்ம பக்கோட கண்ணுக்கு அந்த பிளாக் உல்ஃப் தெரியுது. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் பக் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு தாத்தா ஃப்ளூட்டை மிஸ் பண்ணிருப்பாரு. நம்ம பக்கும் அந்த ஃப்ளூட்டை எடுத்துட்டு போய் அந்த தாத்தா கிட்ட கொடுத்துருப்பான். இப்ப அந்த தாத்தா அவரோட ஒய்ஃப்க்கு அழுதுட்டே லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. அப்புறம் டயர்ட்ல அவர் வீட்டுல நல்லா படுத்து தூங்கிடுறாரு. இப்ப மறுநாள் விடிஞ்சிடுது. அந்த தாத்தா திடீர்னு ஏஞ்சிட்டு லெட்டரை கொடுக்க லேட் ஆகிடுச்சுன்னு வேகமா ஓடி போயிட்டு இருக்காரு. பக்கோட குரூப் இப்ப அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தாத்தாவும் ஓடி வராரு. அந்த தாத்தாவை பார்த்ததும் இப்ப நம்ம பக்கு ஓடாம திடீர்னு நின்னுடுறான். பக்கு நின்னதும் இப்ப அந்த ஸ்லெட்ஜ் கண்ட்ரோலை இழந்து அந்த ஓனர் பையன் கீழே விழுந்துடுறான். என்ன பக், என்ன ஆச்சு, ஏன் நின்னுட்டேன்னு கேட்டுட்டு இருக்கான். பட் பக்கு சைலண்டா அந்த தாத்தாவை பார்த்து தலையை திருப்புறான். அந்த தாத்தாவும் லெட்டரை கொடுத்துட்டு, சாரி, வேர்ட்ஸை யோசிச்சு எழுத கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ப்ளீஸ் இதை டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்றாரு. நம்ம பக்கும் வாயால அந்த லெட்டரை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறான். இப்ப அங்க இருந்து ஸ்லெட்ஜ் கிளம்ப ஆரம்பிக்குது. பக்கோட வேகமான பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் பக்கோட குரூப் ரொம்ப சீக்கிரமா அந்த இடத்துக்கு லெட்டர் டெலிவரி பண்ண வந்துடுறாங்க. அப்படியே நாட்கள் ஓடுது. ஒரு பெர்ஃபெக்ட் லீடரா பக் அவன் வேலையை செஞ்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் இந்த ஓனர் பையனுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை பார்த்ததும் அந்த பையனோட மூஞ்சே மாறிடுது. இனிமேல் நாய்களை வச்சு இப்படி போஸ்ட் டெலிவரி பண்ணணும்னு அவசியம் இல்ல, இப்ப புதுசா டெலிகிராம் வசதி வரப்போகுதுன்னு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இப்ப அந்த ஓனர் வேற வழி இல்லாம அவரோட எல்லா நாய்களையும் அவர் வாங்கின இடத்துலயே விட்டுட்டு கொஞ்சம் கூட மனசே இல்லாம அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப நம்ம பக்கு என்ன நடக்குதுன்னு புரியாம அந்த பையனை பார்த்து கொலைக்கிறான். சோ இப்ப அந்த பையன் பக் கிட்ட வந்துட்டு, நீங்க எல்லாருமே ரொம்ப நல்ல டாக்ஸ், உங்க மேல எந்த தப்பும் இல்ல பக், இனிமேல் நீ தான் இவங்க எல்லாரையும் பாத்துக்கணும், எனக்கு வேற வழி தெரியல, இனிமேல் இதுதான் உன் கூட்டம், இவங்கள பாத்துக்கோன்னு சொல்லிட்டு சோகமா அங்க இருந்து கிளம்பிடுறான். அந்த பொண்ணும் பதில் பேச முடியாம அழுதுட்டே அங்க இருந்து பிரிஞ்சு போக மனசு இல்லாம கிளம்பிடுறான். நம்ம பக்கு ரொம்ப பாவமா இப்ப அந்த கூட்டத்து நடுவுல போய் சோகமா உட்காந்துடுறான்.
அவனை சுத்தி மத்த எல்லா நாய்களும் அங்க ரொம்ப கவலையா உட்கார்ந்துட்டு இருக்குதுங்க. ஒரு புது மாஸ்டர் வர வரைக்கும் இப்ப இந்த நாய்களுக்கு வேற வழி இல்ல, அங்கேயே இருக்குதுங்க. ஒரு நாள் தொப்பி போட்ட ஒரு பணக்காரன் இந்த நாய்களை எல்லாம் பார்த்துட்டு நம்ம பக்கோட மொத்த குரூப் நாயவும் விலைக்கு வாங்குறான். நம்ம பக்கும் சைலண்டா அந்த புது மாஸ்டர் பின்னாடி அவன் கூட்டத்தோட வந்துட்டு இருக்கான். அப்ப அந்த ஸ்லெட்ஜ் ஃபுல்லா ஹெவியா நிறைய வெயிட்டான பொருளை வச்சிருக்காங்க. அது பத்தாதுன்னு ஒரு லேடி, ஒரு ஆளு, இந்த பணக்காரன்னு 3 பேர் அந்த ஸ்லெட்ஜ்ல ஏறி உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்துட்டு போ முன்னாடி போ நகருன்னு அந்த நாய்களை எல்லாம் சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கான். நம்ம பக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எழுத பாக்குறான். பட் அந்த ஸ்லெட்ஜ் நகர கூட இல்ல. அந்த பணக்காரன் அந்த வண்டியில இருந்த ஒருத்தங்கிட்ட கொம்ப கொடுத்து பக்க அடி, அப்பதான் நகர ஆரம்பிக்கும்னு சொல்றான். சோ இப்ப அந்த ஆளும் பக்க அடிக்க போறான். அப்ப ஆல்ரெடி கடைசியா லெட்டரை கொண்டு வந்த அந்த தாத்தா இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு பக் என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டுட்டு இப்ப அந்த பணக்காரன் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க ஸ்லெட்ஜ் பனியில மாட்டிட்டு இருக்கு, அதனாலதான் இந்த டாக்ஸால நகர முடியலன்னு சொல்லிட்டு அவரே அந்த பனியில இருந்து ஸ்லெட்ஜை தூக்கி விடுறாரு. அப்ப அந்த தாத்தா இந்த பணக்காரன் கிட்ட நீங்க கோல்டு தேடி போறீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பணக்காரனும் உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம்னு திமிரா பேசுறான். சோ இப்ப அந்த தாத்தாவும் ஸ்ப்ரிங் வரப்போது, அதனால பனிக்கட்டிகள் எல்லாம் உடஞ்சு தண்ணி தான் ஓடும், நீங்க போற இடத்துக்கு ஸ்லெட்ஜ்ல போய் சேர முடியாதுன்னு சொல்லி பாக்குறாரு. பட் அந்த பணக்காரன் அவர் பேச்ச கேக்குற மாதிரி இல்ல. அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த தாத்தா இந்த டாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல டாக்ஸ், நீங்க சாகுற வரைக்கும் உங்களுக்காக அதுங்க உழைக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து தள்ளி நிக்கிறாரு. அப்ப நம்ம பக்கும் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்ற மாதிரி சோகமா அந்த தாத்தாவை பாக்குறான். பட் அந்த பணக்காரன் சத்தம் போட்டனால இப்ப அந்த ஸ்லெட்ஜ் மூவ் ஆக ஆரம்பிக்குது. இப்ப மறுபடியும் நம்ம பக்கு அவன் கூட்டத்தோட ஒரு புது அட்வென்ச்சருக்கு போயிட்டு இருக்கான். பட் இந்த அட்வென்ச்சர் ரொம்ப கொடுமையா இருக்கு. இப்ப பனிக்கட்டிகள் உருகிட்டே வரனால பாறைகள் தெரிய ஆரம்பிக்குது. சோ இப்ப பக்கோட டீமால முன்னாடி போக முடியல. அந்த பணக்காரன் சைக்கோ மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி மோசமா நடந்துக்கிறான். நம்ம பக்கோட டீமுக்கு அவங்க புது மாஸ்டர் கொஞ்சம் கூட பிடிக்கல. பக்கு ஸ்லெட்சை இழுத்து பாக்குறான், சுத்தமா அவனால முடியல. சோ இப்ப அந்த பணக்காரன் ஒரு சாட்டையை வச்சு பின்னாடி இருக்க நாய்களை எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுங்க வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம பக்குக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சோ ரொம்ப போராடி ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட இழுத்து பாக்குறான். இன்னொரு பக்கம் அந்த தாத்தா பனி உருகிட்டே இருக்குன்னு தெரிஞ்சதும் இப்ப அவருக்கு பக்கு ஞாபகமாவே இருக்கு. பக்கை எப்படியாவது காப்பாத்தணும்னு இப்ப அந்த தாத்தா பேக மாட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இங்க நம்ம பக்கால அடுத்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, நகர முடியாம அங்கேயே படுத்துருச்சுங்க. சோ இப்ப அந்த பணக்காரன் ஒரு கன் எடுத்து நம்ம பக்க ஷூட் பண்ண போறான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த தாத்தா வந்துடுறாரு. அந்த தாத்தா அவர் கையில ஒரு கண்ணை வச்சுட்டு ஒழுங்கா அந்த நாயை விட்டுரு, இதுக்கு மேல முன்னாடி போனா அந்த ஐஸ் கட்டி உருகி நீ செத்து போயிடுவ, இந்த நாய்ங்க எல்லாம் உன் உயிரை காப்பாத்திருக்குங்கன்னு சொல்லி பாக்குறாரு. பக்கு மயங்கி இருந்தனால அந்த தாத்தா பக்கு அந்த கயிறுல இருந்து கலட்டி அவனை காப்பாத்த பாக்குறாரு. அப்ப அந்த பணக்காரன் பக்க தவிர மத்த எல்லா நாய்களையும் போன்னு திட்டிட்டு இருக்கான். அப்ப சோலக்ஸ் தான் இப்ப வேற வழி இல்லாம ஒவ்வொரு அடியா பொறுமையா நகர்ந்து போகுது. மத்த எல்லா நாய்களும் பக்க பாத்துட்டே அங்க இருந்து சோகமா கிளம்பிடுதுங்க. அந்த தாத்தாவும் அதுங்களை இப்படி டார்ச்சர் பண்ணாதன்னு சொல்லி பாக்குறாரு. பட் அவன் கேட்காம அந்த நாய்களை வச்சு முன்னேறி போயிட்டு இருக்கான். அந்த தாத்தா பக்க கூட்டிட்டு இப்போ ஒரு வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த வீட்டுல நம்ம பக்கு டயர்ட்ல 2 நாளா பெட்ல படுத்துட்டு இருக்கான். இப்ப 2 நாள் கழிச்சு கண் முழிச்சதும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து பாக்குறான். வாசல்ல அந்த தாத்தா குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த தாத்தா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னு வாசல்ல போயிட்டு தேடி பாக்குறான். பட் அந்த தாத்தா அவங்க இங்க இல்லன்னு சொல்லிட்டு, சரி நான் வெளியே போயிட்டு வரேன், நீ இங்கே இரு, எங்க போகணுமோ அங்க போ, இனிமேல் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரீயா இருன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. பக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸை இழந்த சோகத்துல ரொம்ப ஃபீலிங்ல இருக்கான். அப்ப நம்ம பக்கு இப்ப அந்த இடத்த சுத்திட்டு இப்ப கரெக்டா அந்த பாருக்கு வெளியே வந்து நின்னுட்டு உள்ள இருக்க அந்த தாத்தாவை பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த பணக்காரன் வேகமா வந்து இந்த தாத்தாவை பயங்கரமா அடிக்கிறான். அந்த நாய்ங்க எல்லாம் போயிடுச்சு, உன்னாலதான் என் பணம் எல்லாம் வீணா போச்சுன்னு அந்த தாத்தாவை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம பக்கு ஓடி வந்து இந்த பணக்காரன் மேல ஏறி நின்னு கொலைச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இதுக்கு வெறி பிடிச்சிருக்கு, இந்த நாயை புடிங்கன்னு கத்திட்டு இருக்கான். அப்ப அந்த பாரோட மேனேஜர் வெளியே வந்துட்டு அந்த பணக்காரன் கிட்ட கன் இருக்குன்னு அதை எடுத்து பார்த்துட்டு இந்த இடத்துல கன்ஸ் அலோடு இல்லன்னு சொல்லி இப்ப அவனை தூக்கி வெளியே விசிறி அடிச்சிடுறாங்க. இப்ப அந்த தாத்தா வீட்டுக்கு வந்துட்டு நல்லா குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப நம்ம பக்கு அவர் கிளாஸ வேணும்னே தட்டி விட்டுறான். என்ன பண்ற பக்குன்னு அவர் கேட்டுட்டே இருக்காரு. நம்ம பக்கும் அவரோட சரக்கு பாட்டில எடுத்துட்டு வெளியே போறான். வெளியே போயிட்டு பனியில அந்த பாட்டில புதைச்சிட்டு அது மேல ஏறி உட்கார்ந்துடுறான். அந்த தாத்தா வந்து பக்க தள்ளி தள்ளி பாக்குறாரு. ஆனா பக்கு நகர்ற மாதிரி இல்ல. நீ ரொம்ப பெருசா இருக்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே உட்கார்ந்துடுறாரு. அவரால் அவரோட கஷ்டத்தை தாங்கிக்கவே முடியல. சோ இப்ப அவரை பத்தி நம்ம பக்கு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு என்னோட பையன் பர்த்டே, அவன் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் என் ஒய்ஃபுக்கு நான் அவ கூட இருக்கிறது பிடிக்கல, எனக்கு யார் கூடயும் வாழ பிடிக்கல, அதனால நான் அமைதியை தேடி இங்க வந்தேன், அப்பதான் நான் உன்னை பார்த்தேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மறுநாள் நம்ம பக்கு அப்பதான் தூங்கி எழும்புறான். அப்ப அந்த தாத்தா வேக வேகமா எதையோ தேடிட்டு இருக்காரு. பார்த்தா ஒரு மேப்பை தேடி கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்து பக்கு கிட்ட காமிச்சிட்டு, என் பையனுக்கு அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும்,
அவனுக்கு மலைகளை சுத்தி பார்க்கணும்னு ஆசை. யாருமே போகாத இடத்துக்கு போகணும், அங்க வாழணும்னு அவனுக்கு ஆசை. நீயும் நானும் அங்க போலாம் பக், அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு போலான்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் ரெடி ஆகுறாங்க. சோ இப்ப அந்த தாத்தா ஒரு படகை ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த படகுல ஒரு ஓரமா உட்காந்துடுறாரு. பக் இங்க வான்னு சொன்னதும் நம்ம பக் வேகமா படகுக்குள்ள குதிக்கிறான். அவன் குதிக்கிறதுல அந்த படகே ஒரு செகண்ட் பயங்கரமா ஆடி அந்த தாத்தா கீழே விழுந்திருப்பாரு, ஜஸ்ட் மிஸ். அப்புறம் நம்ம பக் சைலண்டா படகுல உட்காந்துடுறான். இப்ப அவங்களோட பயணம் ஆரம்பிக்குது. ஒரு அழகான ஆத்துல நிறைய மீன்கள் ஓடிட்டு இருக்கு. அந்த மீன்களுக்கு நடுவுல நம்ம பக்கும் தாத்தாவும் படகுல போயிட்டு இருக்காங்க. இந்த பயணம் உண்மையாவே ஒரு அழகான பயணம் தான். நைட் ஆகுது. கேம்ப் ஃபயர் வச்சுட்டு ஒரு டென்ட் போட்டு அதுக்குள்ள தாத்தா போய் தூங்குறாரு. நம்ம பக்கு எப்பவும் போல வெளியே தூங்கிட்டு இருக்கான். எப்பவுமே எந்த மாஸ்டரும் டென்ட்டுக்குள்ள வரியான்னு கேட்க மாட்டாங்க. பட் அந்த தாத்தா நம்ம பக்கு கிட்ட உள்ள வரியா பக்னு அவனை கூப்பிட்டு பக்கத்துல படுக்க வச்சுக்கிறாரு. நம்ம பக்குக்கு இந்த அட்வென்ச்சர் ரொம்பவே புதுசா வித்தியாசமா இருக்கு. நைட்ல தாத்தா நம்ம பக்க ஒரு பாட்டு பாட சொல்றாரு. அதுக்கு நம்ம பக்கும் பாடுறன்ற பேர்ல ஊழையிட்டு இருக்கான். அதை பார்த்து தாத்தாவும் சரி சரி போதும் பக்னு சொல்லிடுறாரு. பல நாள் பயணத்துக்கு அப்புறம் இப்ப அவங்க போற அந்த ஆத்துல சின்ன சின்ன நீர்வீழ்ச்சிகள் வருது. அதையெல்லாம் கஷ்டப்பட்டு தாண்டி போறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க போட் நாசமாகி அதுல இருந்த ஓட்ட வழியா தண்ணி உள்ள வர ஆரம்பிக்குது. இப்ப அந்த ஊர்ல இருந்த அந்த பணக்காரன் அந்த தாத்தாவை தேடிட்டு ஒரு கன் எடுத்துட்டு அவரை ஷூட் பண்றதுக்காக அவர் வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் நாய்களை எல்லாம் இழந்தனால இப்ப அவன் ஒரு சைக்கோ மாதிரி அந்த தாத்தாவை தேடி கொல்லணும்னு வந்திருக்கான். அந்த தாத்தா அந்த மேப்பை தெரியாம அந்த வீட்லயே விட்டுருக்காரு. சோ இப்ப அந்த சைக்கோ இந்த மேப்பை பார்த்துட்டு என்ன போக விடாம பண்ணிட்டு இப்ப நீ கோல்டு தேடி போறியான்னு தப்பா நினைச்சிட்டு அங்கிருந்து இப்ப தாத்தா போயிட்டு இருக்க இடத்துக்கு இவனும் போக ஆரம்பிக்கிறான். தாத்தாவும் பக்கும் படகு உடஞ்சனால இப்ப இவங்க நடந்துட்டே அந்த காட்டுக்குள்ள வந்து இப்ப ஒரு பெரிய மலை மேல ஏறி நின்னுட்டு கீழே இருக்க மரங்கள், ஆறு, அழகான வானம் இதையெல்லாம் சந்தோஷமா ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பக்கு வேகமா முன்னாடி போயிட்டு மரத்துல செய்யப்பட்ட ஒரு பழங்கால வீட்டை கண்டுபிடிக்கிறான். அந்த தாத்தாக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சு போயிடுது. சோ இப்ப அந்த வீட்டை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப குப்பையில ஒரு கரடி பொறி இருக்கு. நம்ம பக்கு அதுல மாட்டிருப்பான். பட் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறான். தாத்தாக்கு அங்க ஒரு சரக்கு பாட்டில் கிடைக்குது. ஆனா பக் அதை பாத்துடுறான். எங்க அந்த பாட்டில தூக்கி போட்டுருவானோன்னு நினைச்சிட்டு பக் இது என்னோடது, இது எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு அந்த ரூமை கிளீன் பண்ணி அதுக்குள்ள கேம்ப் ஃபயர் போட்டு அங்க ஒரு பெட்லாம் ரெடி பண்ணிட்டாரு. மறுநாள் அந்த தாத்தா தண்ணியில குளிச்சிட்டு இருக்காரு. அப்ப கீழே ஏதோ ஒண்ணு ஷைனிங்கா இருக்கு. அதை எடுத்து பார்த்தா அது ஒரு கோல்டு. சோ இப்ப அந்த ஆத்துல நிறைய கோல்டு இருக்குன்னு அந்த மண்ணையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஜலிச்சு கோல்டை எடுத்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம பக்கும் தாத்தாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கோல்டை எடுக்கிறன்னு ஒரு கூழாங்கல்ல எடுத்து காட்டுறான். அது இல்ல பக், பார்க்க சின்னதா இப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கோல்டு எடுத்து காட்டுறாரு. இப்ப நம்ம பக்கு ஒரு பெரிய கோல்டு கல்ல தண்ணியில இருந்து வெளியே எடுக்கிறான். பட் தாத்தா சின்ன கல்ல தானே கேட்டாருன்னு அதை கீழே போட்டுட்டு சின்ன கோல்டை எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறான். அப்ப கொஞ்சம் தூரத்துல ஏதோ வெள்ளை கலர்ல எதையோ பாக்குறான். அது என்னவா இருக்கும்னு பக் பாத்துட்டு இருக்கான். நம்ம பக்கு எதையோ பாக்குறான்னு அந்த தாத்தாவும் போ பக் போய் பாரு, அது என்னன்னு பாரு, ஆனா நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிடுறாரு. சோ இப்ப நம்ம பக்கும் ஸ்பீடா ஓடி போறான். பக்குக்கு இப்ப ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. அவன் எங்க வேணாலும் போலாம். ஏன்னா அவனுக்கு ஒரு நல்ல மாஸ்டர் கிடைச்சிருக்காரு. இப்ப பக்கு சுதந்திரமா அந்த காட்டுல ஜாலியா ஓடி போயிட்டு இருக்கான். அப்ப ஒரு ஆத்துல ஒரு கரடிய பாக்குறான். பார்க்க ரொம்ப பயங்கரமா நம்ம பக்க விட அந்த கரடி பெருசா இருக்கு. அந்த கரடி பக்க பார்த்துட்டு சத்தமா உருமுது. பக்குக்கு பயம் இருந்தாலும் இப்ப அந்த கரடியை தாண்டி அந்த வெள்ளை கலர் மிருகத்தை துரத்திட்டே போயிட்டு இருக்கான். வேகமா போயிட்டு ஒரு இடத்துல நின்னுடுறான். பார்த்தா அது ஒரு வெள்ளை கலர் பெண் நரி. அதுகிட்ட எப்பவும் போல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு அவன் காலை தூக்கி காட்டுறான். ஆனா அந்த நரி நம்ம பக்கு காலை தட்டி விட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுது. அப்ப பக்கு அவன் கால் தடத்தையும் அந்த நரியோட கால் தடத்தையும் பாக்குறான். அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அன்னைக்கு நைட்டு நம்ம பக்குக்கு மனசே சரியில்லை. சோ இப்ப அந்த தாத்தா அவர் தனியா அந்த ஃப்ளூட்டை வாசிச்சுட்டு இருக்காரு. மறுநாள் தாத்தா தூங்கி எஞ்சி பாக்குறாரு. நம்ம பக்கு காலங்காத்தால எங்கேயோ போயிருக்கான். பார்த்தா அங்க நரிகள் கூட்டம் ஒரு பன்னிய வேட்டையாட ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்ப நம்ம தலைவன் பக்கு இவங்க வேட்டையாடுறத ஒரு பாறை மேல படுத்துட்டு அதை பார்த்துட்டு இருக்கான். அப்ப தண்ணியோட ஸ்பீட்ல அந்த கூட்டத்துல இருந்த ஒரு நரி தண்ணியில அடிச்சுட்டு போயிடுது. அது பின்னாடியே மத்த நரிகள் அதை காப்பாத்த போயிட்டு இருக்கு. அந்த நரி இப்ப அந்த தண்ணிக்கு நடுவுல இருந்த ஒரு கட்டையை கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு நிக்குது. இப்ப நம்ம பக்கு ஓடி வந்து அந்த கட்டையை இழுத்து பாக்குறான். பட் அந்த கட்டை உளுத்து போனனால அது உடையுது. சோ இப்ப நம்ம பக்கு அதோட முதுகுல அந்த கட்டையை புடிச்சு தூக்குது. அந்த கட்டையை புடிச்சிட்டு இப்ப அந்த நரியும் மேல வந்துடுது. இப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒரு நரியை காப்பாத்தினால அங்க இருந்த மத்த நரிங்க எல்லாம் நம்ம பக்க ஒரு ஹீரோ மாதிரி பாக்குதுங்க. பக்குக்கு அந்த காடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தாத்தா புரிஞ்சுக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கும் இப்போ ஒரு காட்டு நாய் மாதிரி வாழ ஆரம்பிக்குது. அவனோட மாஸ்டர் அந்த தாத்தாக்கு டெய்லி விதவிதமா சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஒரு நாள் கோழி, ஒரு நாள் மீனுன்னு ஒவ்வொரு நாளும் சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து கொடுக்குறான். பக்கு இப்ப அவனோட நரி ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். இப்பெல்லாம் நைட்டு ரொம்ப இருட்டின அப்புறம் லேட்டா தான் தாத்தா கிட்ட வரான்.
ஒரு நாள் தாத்தாவும் பக்கும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப நதியோட எதிர்பக்கம் அந்த வெள்ளை நரி வந்து நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு தாத்தாவும் சரி போ பக்னு அவனை அனுப்பி விட்டுறாரு. பக்கும் அவனோட புது ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றான். பக் அவனோட உண்மையான வீட்டை கடைசியில கண்டுபிடிச்சிட்டான். இனி அந்த நரிகள் தான் நம்ம பக்கோட ஃபேமிலின்னு தாத்தா புரிஞ்சுக்கிறாரு. சோ இப்ப அந்த காட்டை விட்டு அவரோட வீட்டுக்கு திரும்பி போலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நாளைக்கு காலையில நான் கிளம்புறேன் பக், எனக்கு வந்து குட் பை சொல்லுன்னு சொல்லிட்டு பக்க காட்டுக்குள்ள அனுப்பி விட்டுறாரு. அன்னைக்கு நைட்டு தாத்தா ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. அப்ப வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. அவரும் அது என்னன்னு வெளியே போய் பாக்குறாரு. இப்ப யாரோ அந்த வீட்டை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷூட் பண்ணதுல அங்க இருந்த விளக்கு கீழே விழுந்து அந்த வீடு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த சைக்கோ தாத்தாவை கொல்றதுக்காக இப்ப அங்க வந்துட்டான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப அந்த சைக்கோ கன்னை லோட் பண்ணி தாத்தாவோட வயித்துல ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணிட்டு எனக்கு கோல்டு வேணும் அதை குடுன்னு கேட்டு சண்டை போடுறான். அந்த தாத்தாவும் அவர்கிட்ட இருந்த எல்லா கோல்டையும் கொடுத்துடுறாரு. அப்படியும் மறுபடியும் அந்த தாத்தாவை ஷூட் பண்ண வரான். அப்ப கரெக்டா நம்ம பக்கு ஓடி வந்து அந்த சைக்கோவோட கன்னை தட்டி விட்டுறான். அந்த சைக்கோ பக்கத்துல இருந்த ஒரு கட்டையை எடுத்து வச்சுட்டு நம்ம பக்க அடிக்க வரான். ஆனா பக்கு கொஞ்சம் கூட பயப்படாம அந்த கட்டைய வாயால டைட்டா புடிச்சிட்டு அவனை முட்டி தள்ளி கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ள போட்டுறான். அந்த சைக்கோவும் அந்த நெருப்புல மாட்டிக்கிட்டு அங்கேயே செத்து போயிடுறான். பக்கு ஓடி போய் தாத்தாவை பாக்குறான். தாத்தா குண்டடி பட்டனால இப்ப மயங்கி சாகுற நிலைமையில இருக்காரு. நம்ம பக்கு தாத்தாவோட பையன் போட்டோ அப்புறம் அந்த ஃப்ளூட்டை எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட வச்சுட்டு அவரை சோகமா பாத்துட்டு இருக்கான். தாத்தாவும் இது ஒரு சூப்பரான அட்வென்ச்சர்ல பக்னு சொல்லிட்டே அங்கேயே செத்து போயிடுறாரு. நம்ம பக்கும் தாத்தாவை தாங்கி பிடிச்சி ரொம்ப சோகமா படுத்துட்டு இருக்கான். மறுநாள் நம்ம பக்கு தாத்தா இறந்து போன அந்த இடத்தையே சோகமா பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த ஒயிட் நரி நம்ம பக்கு கிட்ட வந்து ஃபீல் பண்ணாத உனக்கு நான் இருக்கன்ற மாதிரி நம்ம பக்கு பக்கத்துல வந்து உரைச்சிட்டு இருக்கு. நம்ம பக்கும் இந்த ஒயிட் உல்ஃபும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பல நாள் கழிச்சு பக்கு ஒயிட் உல்ஃப் இந்த ஜோடிக்கு நிறைய குட்டிங்க பிறகுது. இப்ப நம்ம பக்கு தான் அந்த உல்ஃப் கூட்டத்துக்கே தலைவனா இருக்கான். ஏற்கனவே பக்கு இந்த காட்டுல ஒரு கரடியை பார்த்து எப்பவுமே ரொம்ப பயப்படுவான். இப்ப நம்ம பக்கு இந்த கூட்டத்தோட தலைவனா மாறின அப்புறம் அந்த கரடி முன்னாடி தைரியமா எதிரில் நடந்து போயிட்டு அந்த ராட்சச கரடியவே மிரட்டி விட்டுறான். அந்த கரடியும் இந்த கூட்டத்தை விட்டு விலகி நிக்குது. எப்பவுமே நம்ம பக்கு அந்த தாத்தா வாழ்ந்த அந்த குடிசைக்கிட்ட வரும்போது அவனோட பழைய மாஸ்டர்ஸை நினைச்சு பார்த்து அவங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பான். அதே மாதிரி நம்ம பக்கோட கண்ணுக்கு தெரியுற அந்த பிளாக் உல்ஃப் அடிக்கடி பக் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். இதோட இந்த படம் முடிஞ்சிடும். நம்ம பக்கு ஒரு வீட்டு நாயா வளர்ந்து பல கஷ்டமான வேலைகளை செஞ்சு இன்னைக்கு ஒரு காட்டு நரிகளோட தலைவனாவே மாறிட்டான். பக்கோட இந்த வாழ்க்கை பயணத்துல அவன் நிறைய மனுஷங்களை நிறைய மிருகங்களை சந்திச்சான். அந்த மனிதர்கள்ல நல்லவங்க கெட்டவங்கன்னு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் பக் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டான். நம்ம பக்கு பல வெற்றிகளும் பல தோல்விகளையும் சந்திச்சான். அவனோட லைஃப்ல சந்தோஷமும் கவலையும் கலந்து இருந்துச்சு. எத்தனை ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லார்கிட்டையும் பாசமா அதே சமயம் லாயலா இருந்தான். இப்படி நம்ம பக்கு பல தடங்கல்களை தாண்டி வந்தனாலதான் இன்னைக்கு அவனை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உல்ஃப் கூட்டத்துக்கே ஒரு பெரிய தலைவனா வாழ்ந்துட்டு இருக்கான். பக்கோட இந்த அட்வென்ச்சரஸ் பயணம் ஒரு மனிதனோட வாழ்க்கை பயணம் மாதிரியே எமோஷனலா இருக்கு. பக்கோட இந்த வாழ்க்கை பயணம் அன்பு, நம்பிக்கை, ஃப்ரீடம் இதெல்லாம் கலந்த ஒரு அழகான பயணம். இந்த படத்தை நம்ம மனசை கவர்ற மாதிரி இயற்கை காட்சிகளோட எடுத்திருக்காங்க. ஒரு சாதாரண நாய் ஒரு மிகப்பெரிய வீரனா மாறின ஒரு அற்புதமான கதை. இந்த அழகான டாக் மூவி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.